இந்த இலையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கோ இலையில வேலைகள் எவையில் குளம் தேடி எல்லை நாடி பண்ணிட்டா ஏழு புகழ வாங்கி தருவனாயா? இதே மாதிரி நம்பி வரையும் மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீ தருவேன். கடுகளவு கட்சி மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. நானே தஞ்சம்னு ஆனா மதுரையிலிருந்து ஒரு தங்கம் வந்து என்னைய வழிபட்டு நிக்கிது வர சொல்ல பார்க்கலாம். ஐயா என்னடா அவமானம் நடக்குது, அலங்கோலம் நடக்குது, இதுல இருந்து என்னை காப்பாத்தி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? தொழில் முறை ஒரு பக்கம் சின்ன பின்னப்பட்டு கிடக்குது, அவமான பெயர் ஒரு பக்கம் வந்து நிக்குது. இதுக்கு நல்லபடியா விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாமப்பா. புரிஞ்சுதா? இந்த அவமான பெயர் வந்து நீக்கி கொடுத்து என்னை வாழ வச்சு பேர் புகழ் வாங்கி தரனாயா? எண்ணி 72 மணி நேரத்தை முடிச்சு கொடுத்துருப்போம். நகரி வைப்போம். மற்ற நான் பார்த்துக்கிறேன். குழந்தை பாக்கியமேனு தொழில் முறை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து நிக்குதுடா. ஒரு தங்க வர சொல்லி பார்க்கலாம். ஐயா நாங்க கருப்படி இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? உனக்கு எத்தனை பாதை காமிச்சு அத்தனை பாதை உன்னை காப்பாத்தி கொடுத்துருக்கா? அதே மாதிரி தொழில் அள்ளி படியாந்து கொள்ள தகுதி மாநில அதே மாதிரி வாரிசு எண்ணி 90 நாளுக்கு உத்தரவு கொடுத்தாப்போ தகுதி வைப்போம். தேங்காய் தொழில் இல்லையா நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அம்சம் இருப்போம். ஐயா போச்சு மக டிக்கெட்ல போட்டு வச்சுக்கிற கட்டை உடைச்சாச்சப்பா. தகுதிமா நில்லு எல்லாம் ஒண்ணு கீரி பாபுமா நின்னது. இன்னைக்கு எல்லாம் சில மாற்றத்தை கொடுக்கற நேரம் வந்துருச்சு. நீ அள்ளிப்படியா வந்து அம்பாரம் போட்டு செல்வாக்கு கொடுத்துட்டா அத்தனை மாறி போய் தகுதிமா நில்லு. புரிஞ்சுதா? அதே மாதிரி உனக்கு சொந்த இடத்துக்கு உத்தரவு போடுறேன்னா கூடி சீக்கிரம் எல்லாரும் பக்கமெல்லாம் முனை வாழ வச்சு போடலாம். தகுதிமா நில்லு. அது போக ஒரு மரபொருள் வாக்கு கேட்டுட்டு நிக்கிறியாயா? இந்த பாதுகாப்ப எண்ணி 48 நாளுக்குள்ள அத ஒன்னு சேர்த்து கொடுத்து தேவட்டில் நிறுத்தி அளவு பார்த்து போறது தகுதிமா. தகுதிமா போய் சொல்லு. அது போகும் ஜவுளி தொழில் கொட்டி கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறியா? இருக்கிற சரக்கு 10 போ அள்ளி கொடுத்துருப்போம்.
தவுந்து வந்து நிக்குது, தவுந்தத தடையில்லாத முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வரச்சொல்லு தாயே, நான் எப்படி இந்த கத்தி முனைமையில் நிக்கிறனோ இதே மாதிரி நீ 1000 பக்கம் போய் கையெழுத்தி பார்த்துட்டேன், 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு இல்லையா? இதே மாதிரி உட தேவாதி பேச மாட்டேங்குது, மற்ற தேவாதி பேச மாட்டேங்குது, கூட வந்து நிக்க மாட்டேங்குது. இதுக்கு நல்லபடியா என்ற பொண்ணால காப்பாத்தி வாழ வச்சு கூட அப்படின்னு சொல்லி என்னை கையெழுத்தி திக்கிறியா பொண்ணா? ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி. நாகூர் அப்படியா கும்பிட்டியா? அதுக்கு ஒரு முறை பாக்கி இருக்குதா? அப்புறம் செய்ய வேண்டாமா? பச்சை புத்துடி போத்தி நிக்கிறாப்பா. நல்லபடியா தீர்ப்பு நல்லபடியா கொடுத்து பொண்ணால கல்யாண காரியம் நடக்கணும்னு வந்து என்னை கேட்டிருக்கிறேன். அது போக ஒரு சிக்கல் சிக்கி நிற்கிறாயா? தொழில் முறையும் சரி, இல்லத்திலையும் சரி, வருமானத்திலையும் சரி, இன்னைக்கு உள்ள அளந்து வெளியே சிரிச்சு நிற்கிறேன் இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? அதெல்லாம் நல்லபடியா அமைச்சு ஏகே வாழ வச்சு போல தகுதி மாதிரி முடிச்சு தரும்பா. போகணும் அப்புறம் நம்பி நாம வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி அத்தனை விதத்துல கை கொடுத்து இன்னைக்கு நல்லபடியா வாழ வச்சு கொடுத்துருக்கிற. ஆனா அவன் ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்டு நிக்கிற. வச்சொல் பார்க்கலாம். அவனாசி ஐயா பொட்டி வாங்கின ஒரு வியாபார முறையில இறங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற இல்லையா? அதே மாதிரி அதுல கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்க. நான் இதை உடைக்கல, மரபொல்லாம பேசுறேன். புரிஞ்சுதா? இது ஆகாதப்பா. அது கை தொட்டு அப்படின்னா ஒரு உயிருக்கே பங்கம் வரும், அவமானம் வரும், அலங்கோலமாய் போயிடும். புரியுதா? 2வது நல்லா நடக்கு, 3வது வியாபாரம் திருட்டு பழி வருது. புரியுதா? இது ஆகாது ஆகாது ஆகாது. இருக்கிற பொழப்ப பாரு. உனக்கு அள்ளிப்படி இருக்கிற உனக்கு தொழில் முறையில வியாபாரத்தில் ஒரு கை காமிக்கிறது. இத கை ஏந்திராத வீணா போயிருக்கு. போதுமா? போ வரும்போ. திருச்செங்கோடு என்ன பொண்ணா சமாளிக்க முடியலையா? டக்கு பதில் வரணும். நான் எப்படி இந்த கத்தி முழங்கால் நிக்கணும் அதே மாதிரி இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து இந்த சிக்கலுக்கு விடக்கூடாது கேட்டுட்டு நிக்கிறாயா? இல்லையா பொண்ணா? ஒண்ணு பயப்பட வேணா. இந்த பாத்துக்கிறப்ப தாய் தான் நான் இருக்கிற தகுதிமான் இல்லை. இந்த வெளியே சொல்லாம உனக்கு எனக்கும் புரியுற மாதிரி பேசிட்டு இருக்கிறனாயா நான் பாத்துக்கிறேன். அள்ளிப்படியா வந்து இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து கை ஒப்படைச்சிருப்போம். போதுமா? தாய் அப்புறமா நான் இருக்கிறேன். இந்த பாலத்துக்கு இருப்போம் கோட்டையில அடுத்து 8 ஆளா இந்த பட்டியல வந்து நிக்கிற போது நீங்க அக்னியா குமரி வந்து நிக்கிறியா? பன்னீரும் ஜவ்வாதமா கொண்டு நிறுத்த தகுதிமான். புரிஞ்சுதா? போதுமா? முடிச்சுட்டு இருப்போம். வாதாய் திருச்செங்கோடு அப்பனுக்கு நான் தான் போடணும் மாலை ஒன்னா. புரியுதா? சரி, என்னை மாத்திட்டா வாங்கிக்கிறேன். இந்த மாலைக்காக இத்தனை அழுகாச்சியா வேதனையா? ஒட்டி மகள இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதிமான் இல்லையே. கொடுத்த வாக்கு கொடுத்த நீங்க 1000 ஜோதிடம் நடந்தாரு. இந்த பாதுகாப்பு தாய் தாப்பணும்னு அணைக்கட்டிட்டு வந்துட்டு இருக்கா. புரிஞ்சுதா புரியலையா? அல்லையில மொத்தம் அழகு சூடு போட்டு பாருங்க கப்பிச்சு வச்சிருக்கேன் தாயி. கூடிய சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்துருவேன். நல்ல தீர்ப்பு கொடுப்பேன். நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? தங்கம் தேடி வந்து கைப்பற்றிக்கோன்னு உனக்கு சொல்லி இருக்கிறேன். தேடி வந்து புடிச்சுக்கோ. புரிஞ்சுதா தாயி? அதே மாதிரி அது இப்படி அப்படி நல்லா போட்டு உழப்பிட்டு நிற்கிறாரு. எப்படி பார்த்து கருப்பன் இருக்கிறாப்ப எங்க அப்ப அப்படின்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நின்னுவாதாயி. இந்த பாது கருப்பன் நான் இருக்கேன். புரிஞ்சுதா பொண்ணா? 8 நாள் போது 6 காமிச்சலாம். புரிஞ்சுதா? தாயி உனக்கு இருக்கிற பாரு ஏடு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இந்தாலே தாயி ஒட்டி மகளெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மன வருத்தம் சிக்கல் இப்படி பல விதத்துல குழப்பமா நிக்குது. அதே மாதிரி தங்கத்துக்கு ஆங்கனுக்கு கொஞ்சம் எனக்கு ஒண்ணு நிக்குது. அதெல்லாம் எந்த விதத்துல பரவாயில்லாதாயா? தங்க வைக்கிற மாட்டம் அளந்துருச்சு. அடியான நிறுத்தி காமிக்கணாயா? தாயி மருத்துவத்தை சொல்றாங்க இதை சொல்றாங்க பயிற்சி திக்க வேண்டாம். அவனுக்கு தீர்க்காயுசாயா? இந்த பாதுகாப்பு கோட்டையில ஒரு ஏற முடிஞ்சு வந்து நின்றுட்டியாயா? இங்க 1000 தோரணம் வந்தாலே அத்தனைக்குமே தாய் தகப்பனுமா நான் நிக்க தகுதிமான். போதுமா? ஓ காட்டு ஆங்கன்னு 3 நாள்ல கையில் ஒப்படைக்கிறேன். போதுமா? அதே மாதிரி இன்னொன்னு தொழில் முறையில கேட்டுட்டு நிக்கிறேன்.
ஒரு கட்டடம் ஒன்று கட்டிட்டு நிக்குது, இதுல கொஞ்சம் இடக்கூட வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பயந்து நிக்கிறியா? நீ எடுத்த முடிவுதான் நல்ல முடிவு. புரிஞ்சுதா? என்ன அதாவது நீ லாட்ஜ் கட்டிட்டு இருக்கிற அத உன்ற தங்கம் குடோன் வைக்கணும், முடிய ஓரத்துல துருப்பு பண்ணிட்டு இருக்கிற உடல்லையா, அதெல்லாம் குடோன் ஆகாதாயா, அதெல்லாம் சிக்கல் சேர்ந்துரு. புரியுதா? இதே இத நீ நினைச்சபடியே முடிச்சு என்ன பால் போல பெருக்கி போத ஆனா ஒட்டி போக கர்நாடகா வாடு ஒரு தெய்வத்தினுடைய வாக்கு கேட்க வந்திருக்கிறான். அது போக தொழில் முறை எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அப்படியே நிக்க சொல்ல அடியா என்ன நிக்கிறா பறிச்சோ அடியா தலையை வெட்டுறாங்கன்னு பாக்குறியா? இந்த பால்கற்ப நான் இருக்கும்போது உனக்கு எந்த சோதனை நடந்து போயிலே. புரிஞ்சுதா? அதே மாதிரி நீ வச்சுட்டு இருக்கிற தெய்வம் கொஞ்சம் அடங்கி நிக்குது, பேச மாட்டேங்குதுன்னு பயந்துட்டு நிக்கிற. விளையாட வச்சு வேடிக்கை காமிச்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் பூஜை முறையெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து செய்யணும். புரியுதா? அது போக தொழில் இனி தழுங்காதாயா. அத 1000 ஜோதனை வந்தாலும் இந்த பால்கற்ப நான் இருக்கிறேன் அல்லையில பொத்து எதிரியில அழகு சூடு போட்டு காமிச்சிருக்கா? ஓ தொழிலையும் மெதிக்கலாம், தேவாதியும் சொப்பனத்துல சொல்லுவோம். அதே பெங்களூர் வருஷமாக உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சிருக்குதுரா. அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு எடுத்த காரியம் அத்தனை தடுங்களாகி தொழிலும் இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது, வருமானமும் விண்ணப்பட்டு நிக்குது, காரியமும் சேதாரம் போச்சு. புரியுதா? மொத்தத்துல இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து இதுல இருந்து விடுபட்டு கொடுத்து இதை காப்பாத்தி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஏமாந்த போல போச்சுட்டியே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்து இன்னைக்கு பொறுப்பு ஒப்படைச்சு இன்னைக்கு எல்லாம் விண்ணப்பட்டு போச்சு. உண்டா இல்லையா? அது போக குடும்ப ரீதியாகவும் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்குதாயா. பயப்பட வேண்டாம். கட்டுல போட்டு கட்ட தெரிஞ்சு கச்சேரி வீதியில் உன்ற வட்டி இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகும். உண்டா இல்லையா? சிரமத்தை 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு நிக்குதப்பா. இல்லையா? வர்ற வாரத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். அம்மாவாசைக்குள்ள முடிவு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்கோ. சொல்றது புரியுதா புரியலையா? சென்னையிலிருந்து வந்துக்கிறாங்க. வர சொல்லு பார்க்கலாம். ஐயா கைக்கு வர வேண்டியது வரமாட்டீங்களா? எல்லா காரியமுமே இன்னைக்கு எல்லாம் தாமசமா நிக்குது. இல்லையா? அது போக உனக்கு வர வேண்டியது வர வேண்டியது, கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல. இல்லத்துக்குள்ளாரையும் தொந்தரவு, உள்ளத்துலையும் தொந்தரவு, மொத்தத்துல உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்றேன். புரியுதா? இது எல்லாம் நல்லபடியா கைப்பற்றி என்ற வட்டியை வாழ வச்சு அந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? நீயும் நடையா நடந்து பார்த்துட்ட, நடக்கூலி கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு விடக்கூடப்பா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். நீயும் 1000 தேவாதிகிட்ட போய் கேட்டாச்சு, கும்பிட்டாச்சு, ஒரு தேவாதி கை கொடுக்கல. கணக்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிறேன். தாயும் தகப்பனுமா இருக்கிற தகிரிமான. புரிஞ்சுதா? வெளியே உடைக்காம உனக்கு எனக்கும் தெரியும் மாதிரி பேசிட்டு வர. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். எல்லாரும் பகுமலாம முனமுறியா சாட்சி கொடுத்தனாயா போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதுல 2 பேர் கொஞ்சம் இடக்கூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் தலையில பத்தி போடலாம். போட்டிமான உனக்கு தங்க பலத்தில் அளந்து தடுமாட்டத்துக்கு விட கொடுத்து கைப்பற்றி கொடுத்தனாயா போதுமா?